அமெரிக்காவின் முதல் வெற்றிகரமான செயற்கைக்கோள் எக்ஸ்ப்ளோரர் 1 1958 ஆண்டு ஜனவரி 31 அன்று அமெரிக்கா தனது முதல் வெற்றிகரமான செயற்கைக்கோளான எக்ஸ்ப்ளோரர் 1 விண்வெளியில் செலுத்தியது. இது அமெரிக்காவின் விண்வெளி வரலாற்றில் ஒரு முக்கியமான மைல்கல்லாகும். இந்த நிகழ்வு உலக நாடுகளுக்கிடையிலான விண்வெளி போட்டியில் அமெரிக்காவின் அதிகாரப்பூர்வ நுழைவை குறித்தது. இதற்கு முன் 1957 சோவியத் யூனியன் ஸ்புட்னிக் 1 செயற்கைக்கோளை ஏவி உலகை அதிர்ச்சியடைய செய்தது. இதனால் அமெரிக்காவில் அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான கவலைகள் அதிகரித்தன. அதன் விளைவாகவே அமெரிக்கா விரைவாக தனது சொந்த செயற்கைக்கோளை விண்வெளியில் செலுத்த முனைந்தது. எக்ஸ்ப்ளோரர் 1 செயற்கைக்கோள் ஜெட் புரல்ஷன் லேபரட்டரி மற்றும் கலிபோர்னியா தொழில்நுட்ப நிறுவனம் ஆகியவற்றின் விஞ்ஞானிகளால் உருவாக்கப்பட்டது. இதன் வடிவமைப்பிலும் ஆராய்ச்சியிலும் டாக்டர் ஜேம்ஸ் வான் ஆலன் முக்கிய பங்கு வகித்தார். இந்த செயற்கைக்கோளை விண்வெளியில் செலுத்த ஜூபிடர் C ஏவுகணை பயன்படுத்தப்பட்டது. எக்ஸ்ப்ளோரர் 1 பூமியை சுற்றி வட்டப்பாதையில் சுழன்று பல அறிவியல் தரவுகளை பூமிக்கு திரும்ப அனுப்பியது. இது அமெரிக்காவின் தொழில்நுட்ப திறனை உலகிற்கு எடுத்துக்காட்டியது. எக்ஸ்ப்ளோரர் 1 முக்கிய நோக்கம் பூமியின் மேல் வளிமண்டலமும் விண்வெளி கதிர்வீச்சுகளும் பற்றிய ஆய்வாகும். இந்த ஆய்வுகளுக்காக அதில் சிறப்பு கருவிகள் பொருத்தப்பட்டிருந்தன. இந்த கருவிகள் மூலம் பூமியை சுற்றியுள்ள கதிர்வீச்சு மண்டலங்கள் கண்டறியப்பட்டன. இந்த ஆய்வின் மிக முக்கியமான கண்டுபிடிப்பு வான் ஆலன் கதிர்வீச்சு வளையங்கள் ஆகும். இந்த வளையங்கள் பூமியை சுற்றி மின்காந்த புலத்தின் காரணமாக உருவாகும் உயர் ஆற்றல் துகள்களின் பகுதிகளாகும். இது விண்வெளி அறிவியலில் ஒரு பெரிய முன்னேற்றமாக கருதப்பட்டது. எக்ஸ்ப்ளோரர் 1 வெற்றி அமெரிக்க அரசாங்கத்தை விண்வெளி ஆராய்ச்சியில் மேலும் முதலீடு செய்ய ஊக்குவித்தது. இதன் விளைவாக அதே ஆண்டில் நாசா அமைப்பு நிறுவப்பட்டது. நாசா பின்னர் மனித விண்வெளி பயணம் மற்றும் கிரக ஆராய்ச்சியில் முக்கிய பங்கு வகித்தது. இந்த செயற்கைக்கோள் வெற்றியால் அமெரிக்க மக்களிடையே அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சியின் முக்கியத்துவம் வலியுறுத்தப்பட்டது. பள்ளிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் அறிவியல், கணிதம், பொறியியல் பாடங்களுக்கு அதிக கவனம் செலுத்தப்பட்டது. இது எதிர்கால விஞ்ஞானிகள் உருவாக வழிவகுத்தது. விண்வெளி போட்டியின் சூழலில் எக்ஸ்ப்ளோரர் 1 ஒரு அரசியல் மற்றும் இராணுவ முக்கியத்துவமும் பெற்றது. விண்வெளி தொழில்நுட்ப முன்னேற்றம் தேசிய பாதுகாப்புடன் நேரடியாக தொடர்புடையதாக கருதப்பட்டது. இதனால் அமெரிக்கா தனது தொழில்நுட்ப மேம்பாட்டை வேகப்படுத்தியது. மொத்தமாக பார்க்கும்போது 1958 ஆண்டு ஏவப்பட்ட எக்ஸ்ப்ளோரர் 1 செயற்கைக்கோள் அமெரிக்காவின் விண்வெளி ஆராய்ச்சி பயணத்தின் தொடக்கமாக அமைந்தது. இது அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கும் உலகளாவிய விண்வெளி வளர்ச்சிக்கும் அடித்தளமாக இருந்து மனித குலத்தின் விண்வெளி கனவுகளை மேலும் விரிவாக்கியது.